அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்ல காந்திய கொள்கைகள்ல மிச்சம் உள்ள சில சரத்துக்கள் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சரத்து என்ன அப்படின்னா, கல்வி பொருளாதார விருப்பங்கள், எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். இந்த எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கணுமா? யாருடைய கல்வி மற்றும் பொருளாதார விருப்பங்களை பாதுகாக்கணும்? அரசு சொல்லுது, பட்டியல் இன மக்கள், பழங்குடியின மக்கள், இது போக இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் அதர் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, சமூகத்தில் பிற பிற்படுத்தப்பட்ட இனங்கள், இதையும் சொல்றாங்க. இதை சொல்லக்கூடிய சரத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 46. இது கூட பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு என்ன இருக்கு? இந்த இன மக்கள் பட்டியலின மக்களா இருக்கலாம், பழங்குடியின மக்களா இருக்கலாம், அல்ல அதர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கிய மற்ற இன மக்கள், இவங்களுடைய அநீதி, இவங்களுக்கு எந்த அநீதியும் நிகழக்கூடாது. அதே நேரத்துல இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சுரண்டல்களிலிருந்தும் இவர்களை பாதுகாத்தல் வேண்டும். இவர்களுக்கு என்ன சுரண்டல் ஏற்படும்? குறைவான சம்பளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, அல்லது அடிமை தொழிலாளர்களா பயன்படுத்துவாங்க, அல்லது பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராஸ்டியூட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான அநியாய செயல்களும் நடைபெறக்கூடாது என்பதை சரத்து 46 தெளிவாக விளக்குகிறது. அடுத்து தடை, மதுபானம் மற்றும் மருந்துகள். தடை என்ன சொல்லுது அப்படின்னா, உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் மதுபானங்கள் உடலுக்கு எந்தவித காரணமான டாக்ஸிக்கையும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, இதன் மூலமாக உடல் உறுப்புகள் பாதிப்படையக்கூடாது. அத்தகைய மதுபானம் மற்றும் மருந்துகளை தடை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. இது சரத்து 17. இது மூலமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது என்பதை தெளிவாக கூறுகிறது. அடுத்து தடை, வதை செய்வது. வதை செய்வதை தடை பண்ணணுமா? என்ன? பசு, கவுஸ், அதனுடைய கன்றுகள், இதரவை. இதரவைனா என்ன? அடுத்து இதை தவிர்த்து மற்ற பால் தரும் கால்நடைகள், எருமைகளா இருக்கலாம், ஆடுகளாக இருக்கலாம், இதையும் என்ன பண்ணக்கூடாது? வதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது போக இழுவை இனங்கள், இழுவை இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, காளை மாடுகள், ஆண் எருமைகள், இதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன மேம்பாடு, இதை வதை செய்யாதீங்க, உள்நாட்டு இனங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா மேம்படுத்துங்க, இம்ப்ரூவ் தேர் பிரீட் அப்படின்னு சொல்லப்படுது. இது சரத்து 48. அப்ப 46 SC/ST OBC-னுடைய பாதுகாப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா மதுபான மருந்துகள் தடை, அதுக்கப்புறம் கால்நடைகளை வந்து கொல்வதை தடை செய்கிறது 48. நன்றி.